இந்த வீடியோ அஸ்ட்ரானமியில் இருக்கிற பிளாக் ஹோல் சம்மந்தப்பட்டது. அதாவது கருந்துளைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றினது. ஒருவேளை இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. இல்லை அப்படின்னா முழுவதுமாக தொடர்ச்சியாக பாருங்கள். பூமியில் இந்த மனிதன் வாழ்கிற இந்த அதிகபட்ச ஒரு 100 வருஷத்துக்கான வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது கிடைக்கிறதில்ல. சில கேள்விகளுக்கு ஆச்சரியம்தான் விடையாகவே இருக்குது இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்மளோட முகவரி நம்மளை கேட்பாங்க. நம்ம முகவரின்றது நம்மளோட பேர்லேருந்து ஊர், அதுக்கப்புறம் எந்த மாவட்டம், எந்த மாநிலம், எந்த நாடு, எந்த கண்டத்தில் இருக்கோம் அப்படின்றது முதற்கொண்டு நம்மளோட அட்ரஸை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பூமி அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். சூரிய குடும்பத்தில் இருக்கிற இந்த பூமியில் தான் அந்த உயிர் வாழ்கிறதுக்கான தகுதிகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த சூரியனை சுற்றி தான் இந்த 8 கிரகங்கள் மற்றும் சின்ன சின்ன குறுங்கோள்கள்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி கிரகங்கள் எல்லாமே சுற்றி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பத்தை நம்ம ஒரு எடை போட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 100 கிலோ வருதுன்னு வச்சுக்கோமே. நம்மளோட புரிதலுக்காக நான் அதை சொல்கிறேன். ஒரு 100 கிலோ வருதுன்னா 99 கிலோ பார்க்குறோன்னா ஒன்லி சூரியன் மட்டும்தான். மற்ற அந்த 1 கிலோன்னு பார்க்குறோம் அப்படின்னோம்னா நம்ம பூமி, அதாவது நம்மளோட கிரகங்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள். இப்போ பூமியோட துணைக்கோள் அப்படின்றது நிலா இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி அதுக்கப்புறம் வால் நட்சத்திரங்கள், மீட்டியார், அந்த மாதிரி விண்கற்கள், இதெல்லாம் சேர்த்தது தான் 1 கிலோ அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த பூமி இருக்குது. இந்த பூமி அப்படின்றது சூரியனை சுற்றி வருது. இதே மாதிரி மற்ற கிரகங்களும் சுற்றி வருது இல்லையா? ஏன் இந்த பூமி அப்படின்றது சூரியனை சுற்றணும்? ஏன் மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றணும் அப்படின்னோம்னா, சூரியனோட நிறை அல்லது மாஸ் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் மாஸ் அதிகமான ஒரு பொருள் மாஸ் கம்மியாக இருக்கிற பூமியோ அல்லது மற்ற கிரகங்களையோ பார்த்தோன்னா சொந்தமாக சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்போ இந்த நிறை தான் முடிவு பண்ணுது. யார் யாரை சுற்றணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதே பார்க்குறோம் அப்படின்னா மாஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மளோட குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே சுற்ற வைக்கிறதுக்கு நம்மளை விட அதிகமாக, அதாவது பூமியை விட அதிகமான ஒரு மாஸ் உள்ள ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் தான் நம்மளோட சூரியன். அதனால தான் இந்த சூரிய குடும்பத்தில் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரி, இந்த சூரியனுக்கு சுயமான ஒரு சுழற்சி இருக்கா அப்படின்னா, இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லையா? பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 மணி நேரம் ஆகுது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட பாஸ், அதாவது நம்மளோட இந்த சோலார் சிஸ்டத்தில் பாஸ், ஒரு தலைவராக இருக்கிற இந்த சூரியனும் பார்க்குறோன்னா தன்னைத்தானே சுற்றிக்குது. இந்த தன்னைத்தானே செல்ஃப் ரொட்டேஷன் ஆக்கிக்கிறதுக்கு, அதாவது இந்த சூரியன் அப்படின்றது சுயமாக சுற்றிக்கிறதுக்குன்றது 28 நாள் அப்படின்றது ஆகுது. ஸோ நமக்கு எப்படி 24 மணி நேரம் ஆகுதோ அதே மாதிரி இந்த சூரியனுக்கு 28 நாள் ஆகுது. இதே மாதிரி இந்த சூரியன் சும்மா இல்லை. இந்த சூரியன் இருக்கிறதுன்றது மில்கிவே கேலக்ஸி, பால்வெளி அண்டத்தில் இருக்குது. இந்த பால்வெளி அண்டம் அப்படின்றது மிக பெருசு. இந்த பால்வெளி அண்டத்தில் ஒரு கோடான கோடி நட்சத்திரங்கள் அப்படின்றது இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்மளோட சூரியன். அப்போது இந்த சூரியனுக்கு பார்க்குறோன்னா சுய சுழற்சி, செல்ஃப் ரொட்டேஷன் அப்படின்றது இருக்குது. அதே சமயம் சூரியனுக்கு ரெவல்யூஷன் அப்படின்றது இருக்குது. சரி, இப்போ பூமி சூரியனை சுற்றி வர்ற மாதிரி இந்த சூரியன் யாரை சுற்றி வருது அப்படின்னா இந்த மில்கிவே கேலக்ஸியை சுற்றி வருது. அதாவது பால்வெளி அண்டத்தை மையமாக வச்சுக்கிட்டு சுற்றி வருது. இதே மாதிரி பெரிய பெரிய அண்டங்கள், அதாவது மில்கிவே கேலக்ஸி மாதிரி ஒரு கோடான கோடி அண்டங்கள் பார்க்குறோன்னா சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த சூரியன் சுயமாகவும் சுற்றி வருது, அதே சமயம் அந்த பால்வெளி அண்டத்தையும் சுற்றி வருது இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம். எப்படி இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் மற்ற குட்டி குட்டி கிரகங்களை சுற்ற வச்சுக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேலக்சியில் இருக்கிற, அதாவது பால்வெளி திரள், இப்போ நம்ம இருக்கிறது பால்வெளி திரள், இது ஒரு அண்டம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், கேலக்ஸி. அப்போது இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரம்னா சூரியன், அப்போ எல்லா சூரியன்களும் பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்த பால்வெளி அண்டத்தை மையமாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பால்வெளி அண்டத்தோட மையத்தில், தட் இஸ் மில்கிவே கேலக்சியோட மையத்தில் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா? நம்மளோட சூரியன் மாதிரியான இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களை விட பெருசாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பெருசாக ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் தான் இந்த சூரியன்களெல்லாம் இந்த நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படி மாஸ் அதிகமாக இருக்கிற இந்த சூரியன் சூரிய குடும்ப கோள்களை சுற்ற வைக்குதோ அதே மாதிரி தான் இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் பார்க்குறோன்னா சுற்ற வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போது அந்த பொருளுக்கான ஈர்ப்பு விசை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் இல்லையா?
ஸோ அந்த பொருள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கருந்துளைன்னு சொல்லக்கூடிய அல்லது பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோலுக்கு வந்து ஈர்ப்பு தன்மை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எப்படி சூரியன் வந்து நம்மளை பூமியை பிடிச்சி இழுத்து வச்சு சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலும் வந்து சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அதனால் இந்த கருந்துளை அப்படின்றதுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, இந்த கருந்துளைக்கான ஈர்ப்பு விசை அப்படின்றது ஜாஸ்தி. இதை எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னம்னா, நம்ம பூமியில் வந்துட்டு ஒரு கிராம் நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம் அல்லது வந்து 1 கிராம் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா, அதை எடை போட்டோம்னா 1 கிராம் தானே வரும். ஆனால் இதே பொருளை போய்ட்டு நம்ம அந்த பிளாக் ஹோலில் நம்ம போய்ட்டு எடை போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிலோவுக்கு மேலே வரும். ஏன்னா ஒரு பொருள் மேலே வந்து ஈர்ப்பு விசை செயல்படும் போது தான் அதுக்கு அந்த பொருளுக்கான எடை அப்படின்றது கிடைக்குது. தட் இஸ் வெயிட் அப்படின்றது கிடைக்குது. அதனால் அந்த ஈர்ப்பு விசை வந்து அந்த பிளாக் ஹோலுக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. மனிதன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிற பொருள்கள்லேயே மிக அதிகமான ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்றது இந்த பிளாக் ஹோல் தான். அதனால தான் இதை பற்றி அதிகமாக தெரியலை. ஏன்னா எந்த பொருளையுமே அது வந்து வெளியிடுறதில்லை, எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா உள்வாங்கி வச்சுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால தான் இது ஒவ்வொரு கேலக்ஸி ஒவ்வொரு அண்டத்தோட மையத்துலேயும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இப்போ மில்கி வே கேலக்ஸி மத்தியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கருந்துளை அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றது நம்பப்படுது. இதிலிருந்து இதை பற்றி நமக்கு அதிகமாக தெரிஞ்சிக்க முடியல. ஏன் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இது எதையுமே வெளியில் விடுறதில்ல இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கேருந்து வந்துச்சுன்னா தானே நம்மளால் இதை வந்து பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சாதாரணமாக வந்து இப்போது இதை சுற்றி நிறைய இந்த பிளாக் ஹோலை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்து சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு வேளை அடுத்த பக்கத்துலேருந்து ஒரு ஸ்டார் வந்து அதோட ஒளி அப்படின்றது இந்த பக்கம் வரணும், அதாவது பிளாக் ஹோலை வந்து தாண்டி வரணும் அப்படின்னா அந்த ஒளி அப்படின்றது நமக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னா, ஒளி அப்படின்றதுக்கு ஒரு 2 பண்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பண்பு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து துகள் பண்பு, அதாவது தூசு மாதிரி வந்து பார்க்குறோன்னா நம்ம கண்ணை வந்தடையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பல்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து வெளிச்சம் வருது இல்லையா? அந்த வெளிச்சம் அப்படின்றது தூசாக வந்து அடையுதுன்றோம். இப்போ நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகும்போது கண்ணில் வந்து ஒரு தூசு படுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நுண்ணிய துகள்களாக வந்து நம்மளை ரீச் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒளி அப்படின்றதுக்கு இது ஒரு பண்பு, துகள் பண்பு அப்படின்றது, தட் இஸ் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்க்குறோன்னா அலைப்பண்பு, அதாவது அலை அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது. ஸோ வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி 2 இருக்குது. அப்போ வந்து ஒரு தூசு இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ஒரு பசையை வச்சு ஒட்டி இழுக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு சின்னதாக வந்து ஒரு தூசு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கண்ணிலேருந்து தூசு எடுக்கும்போது லைட்டாக ஒரு ஈரம் வைக்கும்போது வந்து பார்க்குறோன்னா அந்த வெளியிலேருந்து நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஈரத்தில் ஒட்டிக்கிட்டு அந்த தூசு வந்து நம்மளோட விரல்களோடு வந்துடுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம விரல்களை எங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த தூசு வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம கூட வருது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஒளி அப்படின்றது வரும்பொழுது, ஏன்னா ஒளிக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது லைட்டுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது வந்து பிளாக் ஹோல் வழியாக கிராஸ் பண்ணி வரும்பொழுது, பிளாக் ஹோல் வழியாக வரும்பொழுது அந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தோன்னா பிடிச்சி எல்லாத்தையும் இழுத்துக்குது. ஒளி அப்படின்றத பார்த்தோன்னா உள்வாங்கிக்குது, அதை வந்து வெளியில் விடுறதில்ல. ஸோ அந்தளவுக்கு ஈர்ப்பு விசை அப்படின்றது இருக்குது. ஏன்னா லைட் அப்படின்றதே ஃபோட்டான்ஸ் தானே. ஸோ ஃபோட்டான்கள் அப்படின்றது அணுக்களோட ஒரு துகள்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு அணுத்துகள்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிளாக் ஹோலை பற்றி நமக்கு அதிகமான விஷயங்கள் தெரியறதில்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது இனிவரும் காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிளாக் ஹோலை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து அதிகமாகி அந்த பிளாக் ஹோல் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வேளை ஏதாவது பிளாக் ஹோலை விட்டு வெளியில் எஸ்கேப் ஆன ஒரு விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒருவேளை இந்த கருந்துளையை பற்றின ஒரு புரிதல் அப்படின்றது ஏற்படலாம். ஆனால் இப்போதைக்கு அந்தளவுக்கு நம்மளோட தொழில்நுட்பம் அப்படின்றது வளரலை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம வந்து ஒருவேளை போகிற மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை நம்மளை இந்த சூரிய குடும்பத்தை வந்து இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது கிராஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அதோட எல்லைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னோம்னா பிளாக் ஹோல் வந்து நம்மளை விழுங்கிடும் அப்படின்றது தான் உண்மை. எப்படின்னா, இப்போ ஒரு மேக்னெட் வச்சோம் அப்படின்னோம்னா மேக்னெட்டுக்கு பக்கத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, காந்தப்புலம். அந்த காந்தப்புலத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு இரும்பு பொருளை கொண்டு போனாலும் ஈர்த்துக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் நம்ம போகிறோம், நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய குடும்பத்தையே வந்து ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து பார்க்குறோன்னா இந்த பிளாக் ஹோலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவியல் அறிஞர்கள் வந்து கணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக தான் இருக்குது. நம்மளோட விடை தெரியாத கேள்விகளில் இந்த விண்வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து விடை தெரியாத மிகப்பெரிய கேள்விகளில் இது ஒரு தலையாய கேள்வி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் கட்டத்தில். நமக்கு அருகில் இருக்கிற இந்த சூரியனோட ஒரு சூட்சுமத்தையே நம்மளால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு மனிதகுலம் அப்படின்றது முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவும் இதை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக தான் ஆதித்யா மிஷன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஆதித்யா மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் தன்னோட மனசில் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ரகசியங்களோட எண்ணிக்கையை காட்டிலும், அதோட மொத்த எண்ணிக்கையை காட்டிலும் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது அதிகமான விஷயங்களை
ஒளிச்சு வச்சுருக்கு இல்லையா?